உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அக்குபஞ்சருடைய 10 கோட்பாடுகள் பற்றிய விளக்க உரையை நம்மளுக்கு சத்யா மேம் கொடுக்க போறாங்க. சத்யா மேமோட இன்ட்ரோ பிந்து மேம் கொடுப்பாங்க. மேம். நன்றி. அனைத்து ஹீலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு கொடுக்க போற விஷயம் ஆல்ரெடி நம்ம படிச்சதா இருந்தாலும் கூட அது இன்னைக்கு அவங்க வித்தியாசமான ஒரு நிலையில நமக்கு தருவாங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு எல்லாருக்குமே எல்லா ஹீலர்ஸ்களுக்கும் இது ஒரு ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சத்யா அவங்க இதுல நம்மளோட அகாடமியில யூனிவர்சல் அகாடமியில ஒன் ஆஃப் த ஃபேக்கல்டி. அது இல்லாம அவங்க ஒரு 6 வருஷமா நல்லா இன்வால்மெண்டா ஆர்வமா ஒரு பேஷண்ட்னு எடுத்தாலே அவ்வளோ நல்ல விதமா நல்ல அன்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நபர். ஒரு நல்ல ஒரு சிறந்த ஹீலர். அது இல்லாம மலேசியால போய் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நிறைய அனுபவங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த இதெல்லாம் நினைச்சுதான் இந்த 10 கோட்பாடுகளோட விளக்கம் நமக்கு கொடுக்க வர்றாங்க. நம்ம வெல்கம் பண்றோம். சத்யா மேம், நீங்க பேசலாம் மேம். வெல்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இங்க இருக்க ஹீலர்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம இப்போ அந்த 10 கோட்பாடை ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம மெமரி பண்ணிக்கிறது, அதை எப்படி ஷார்ட்கட்டா, ஏன்னா இது நம்ம கிளாஸ் எடுக்கும் போதுமே இது எல்லாருக்குமே சொல்றது. நம்ம பேஷன்ஸா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு பஞ்சபூத மூலக புள்ளிகளாவே உள்ள போயிடுறோம். அப்ப நம்ம என்னன்னா, இதை நான் ஜென்ரலா எல்லாருக்குமே இதை நான் படிக்கும்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அது இப்ப வரைக்கும் அதே ப்ராசஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். சோ அந்த அலைன்மெண்ட் மாறாம அப்படியே நமக்கு கிடைக்கும். சோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் மட்டும் எப்படிங்கறத பார்த்துட்டு அப்புறம் அதோடைய விளக்கத்தை நம்ம உள்ள போய் டெப்தா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப அந்த 10 கோட்பாடுல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஜென்ரலா எல்லாருமே லேடிஸ் ஆகட்டும் இல்ல ஜென்ஸ் ஆகட்டும், நம்ம ஒரு சுயமா அந்த 10 கோட்பாடை ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃபா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம அத இந்த அலைன்மெண்டா வச்சுக்கணும். அப்பதான் பேஷண்ட் கிட்ட டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். சோ அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பார்க்க போறோம், இல்ல ஒரு பையனை பார்க்க போறோம். நம்ம என்ன பார்ப்போம்? கை கால் ஊனமா இருக்கா, மூக்கு மொழி எல்லாம் நல்லா எடுப்பா இருக்கா, கண்ணு நல்லா இருக்கா, காது நல்லா கேக்குதா, முடி நீளமா இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? சோ வெளி தோற்றம், அதுதான் வெளி உறுப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வெளி உறுப்பு. அடுத்தது, இப்ப நம்ம பொண்ணு மாநெறமா இருக்கா, இல்ல பையன் மாநெறமா இருக்கான். அப்ப வர்ற பொண்ணு கலரா நல்லா சிகப்பா இருக்கா, பையன் தான் மாநெறமா இருக்கா அப்படியே, இல்ல கருப்பா அப்படியே இருக்கா அப்படியே, இல்ல நம்ம பையன் நிறமா இருக்கா அப்படி, வர்ற பொண்ணு மாநெறமா இருக்கா எப்படிங்கறத 2வது நிறம்ங்கிற ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. 3வது பத்தி அப்புறம் நம்ம யோசிப்போம். 4வது என்னன்னா, உடனே அவங்க கேட்பாங்க, என்னம்மா செய்ய தெரியுமா, சமைக்க தெரியுமா, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இப்ப லவ் பண்றாங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க, உடனே உனக்கு என்ன பிடிக்கும், என்ன சாக்லேட் பிடிக்கும்னு கேட்பாங்க. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, இல்லன்னா போன்ல எடுத்து பேசும்போது உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு டைரி மில்க் பிடிக்குமா, 5 ஸ்டார், சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேசும்போது. அப்படி இல்ல பெரியவங்க பார்த்து பேசுறாங்கன்னா அப்புறம் என்ன செய்வாங்க, என்னம்மா என்னெல்லாம் சமைப்பீங்க, சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க. சோ அந்த இடத்துல சுவைங்கிற ஒரு விஷயம் வந்துருது. அடுத்தது அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க. ஒரு வரன் பாக்குறோம், இந்த பொண்ணை பிடிச்சிருச்சு, பையனை பிடிச்சிருச்சு அப்படின்னா, எங்க இந்த ஃபேமிலி எப்படிங்க, பொண்ணு எப்படிங்க, நல்ல குணமா இருக்குமா, என்ன ஏதுன்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல அது குணம் வந்துருது. சோ இது மேல இருக்கக்கூடிய இந்த நம்ம 4ம் செட் ஆயிடுச்சு, ஃபேமிலியோட ஒத்து போகுது அப்படின்னா தான், அடுத்தது என்ன பண்றோம், நேரம் காலம் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஜாதகத்தை எடுத்து, காலத்துக்கு சரி இவங்களுடைய பிறந்த தேதியும் காலத்தையும் வச்சு, இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பொருத்தம் கிடைக்குதா
அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல காலமும் வந்துருச்சு, நேரமும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரியவங்க அந்த ஸ்டெப்பும் வந்த பின்னாடி, இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு ஃபோன் நம்பர் வாங்குறாங்க, பேசிக்கிறாங்க, உரையாடுறாங்கன்னா, அப்ப என்ன இவங்க கிட்ட எதிர்பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு? நல்லா நம்மள பாத்துக்குவாளா? அந்த கேரக்டர்லாம் இருக்கா? அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. சோ அந்த பராமரிப்புங்கிற அந்த கேரிங் இவங்க கிட்ட இருக்கா? அப்படிங்கிறது வந்துருது. சோ இந்த 8 விஷயமும் நமக்கு லைனா நம்ம லைஃப்ல பாத்துக்கிட்டு இருக்க விஷயம். இதுதான் பெரியவங்க இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கக்கூடியதும். இதுல அடுத்தது கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே, இப்ப ஒரு பொண்ணுகிட்டயோ, இல்ல பையன்கிட்டயோ ஏதோ ஒண்ணு பேசி அந்த பொண்ணு அழுதா. அப்ப நீர் சுரப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறது அந்த 3வது பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிரும். அது கல்யாணம் ஆயி கொஞ்ச நாள். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்தாவோ, இல்ல பேசும்போது திட்டிட்டாவோ, "நீ என்ன இப்படி சொல்லிட்டேல்ல" அப்படிங்கும்போது அந்த நீர் சுரப்பு தெரிஞ்சிரும். அடுத்தது ஒரு 1 வருஷம், ஒரு 6 மாசம் கழிச்சு தூக்கி எறிஞ்சுக்கிறாங்க. எதையாவது ஒண்ணு மத்துக்கட்டை, பருப்பு மத்து, இல்ல நம்ம சப்பாத்தி கட்டையெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டா வலி எப்படி விர்ருன்னு வருதோ, சோ அந்த வலியோட தன்மை. அத நம்ம பஞ்சபூதத்திலிருந்து நம்ம உடம்புல எப்படி வாங்குறோம்? அது வலியில என்ன தன்மை இருக்குங்கிறதையும் பார்த்துக்கிறோம். அடுத்தது வலி வந்த பின்னாடி என்ன ஆகுங்க? எனக்கு முட்டிக்கிட்ட வலி வந்துருச்சு, முழங்கால்ல வலி வந்துருச்சு, எனக்கு இங்க இடத்துல வீங்கிக்கிச்சு. அது எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பாதிக்குதுன்னு பார்க்கிறோம் இல்லீங்களா? அதுதான் 10வது பாயிண்ட். அப்ப எந்த இடத்துல பாதிச்சிருச்சு அப்படிங்கிறது. சோ இந்த 10 பாயிண்ட்டும் நான் இந்த மாதிரி ஃபேமிலி லைஃப்ல நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு வச்சுட்டோம்னா, அந்த ஆர்டரும் மறக்காது. அதுக்கப்புறம் ஆர்டர் மறக்காது 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம பேஷண்ட் முன்னாடியும் நம்ம இந்த மாதிரி அந்த ஆர்டர் வைஸ் நம்ம போகும்போது, நமக்கு கவனிக்கும்போதும், பேஷண்ட் கிட்ட பார்க்கும்போதும் ஈஸியா இருக்கும். ஆ வயசுல கம்மியா வந்திருந்தாலும் சரி, இல்ல வயசானவங்க வந்தாலும், அவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடிய, "இது எத்தன நாளா இருக்குங்க?" அப்படின்னு நம்ம விசிபிளா ஒவ்வொன்னும் அந்த 10ம் லைனா கேட்டுக்கிட்டே வருவோம். அப்ப அந்த அலைன்மென்ட் மாறாம வரும்போது, அவங்களும் அவங்க கொஸ்டின் சொல்லும்போது, அவங்க பொறுமையா, நிதானமா நிறுத்தி இந்த 10ம் கேட்கும்போது, அவங்க சொல்லுவாங்க. சோ அப்ப ஈஸியா நமக்கு எப்படி அத அனலைசேஷன் பண்ணிக்கலாம். சோ இந்த 10க்குள்ள இருந்து நம்ம பஞ்சபூத சக்திய அனலைசேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஈஸியா வந்துருது. பிக்சர் போட்டாங்க பாருங்க. அடி டெரரா வாங்கும்போது எங்க பாதிக்கப்படுது அப்படின்னு. சோ அந்த அந்த அளவுக்கு நமக்கு உடம்புல எங்கெல்லாம் வலி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த 10 வச்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 10 கோட்பாடும் உள்ள நமக்கு என்டர் ஆகும்போது, எவ்ளோ நமக்கு பஞ்சபூதத்தோட இது எவ்ளோ கனெக்ட் ஆகி இருக்கு. சரி, அப்படி பார்த்தோம்னா, இப்ப வெளி உறுப்பு நம்ம விசிபிளா பார்த்துக்கிறோம். நம்ம ஐம்புலன் சொல்ற மாரி, நம்ம பஞ்சபூத சக்தியில ஐம்புலன்களையும் பார்க்கிற மாதிரி தான் வெளி உறுப்பு. கண்ணுக்கு வந்து லிவரு, மூக்குக்கு. சோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஒரு பேஷண்ட் கிட்ட போறோம். அவங்க பார்க்கும்போது, அந்த பேஷண்ட் கிட்ட இப்போ நம்மளுடைய சின் பகுதியில, நம்மளுடைய தாடை பகுதியில கருப்பா ஒரு மங்கு வருது. ஏன்னா, இப்ப பெரும்பாலும் எல்லா லேடீஸுமே காலையில நேரத்த தவறி தான் சாப்பட்றாங்க. அப்ப அந்த கண்ணுக்கு கீழ நம்மளுடைய ஸ்டொமக் சேனல் 1வது சேனல் ஆரம்பிச்சு, தாடை வழியா இறங்குற பகுதி கிட்ட ஒரு சிலருக்கு நெறைய பேருக்கு மங்கு வருது. அது வந்து நம்ம அந்த குணத்தோட நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயே இருக்காங்க. ஏதாவது ஒரு கவலைகள எடுத்துக்கிறாங்க. ஆனா, அவங்க சாப்பிடுறது நல்லா மெண்டு சாப்பிடுறாங்க, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க. ஆனா, நம்ம பார்க்கும்போது எனர்ஜி வந்து ஸ்க்ரீன்ல டவுனா இருக்கு. பல்ஸ் பார்க்கும்போது ஸ்க்ரீன்ல அவன் தப்பாஸ் முட்டாய் கொடுத்து குடுக்கல. முட்டை போட்டு குடுக்க சொல்லி குடுக்கல. நீ என்கிட்ட பேசிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. மரியாதை போயிடு. வேண்டாம். நான் அடுத்துக்கிறேன் விடு. நீ எல்லாம் வேண்டாம். ஹலோ. அடுத்த ஆளுக்கு மேல போ. பிந்து மேம் அவங்க மைக் மியூட் பண்ணுங்க மேம். என்னோடது ஹோஸ்ட் ஆட் ஆகல. எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டு அவங்களது மட்டும் ஆன்ல இருக்கட்டுமா? என்னோடது ஹோஸ்ட் ஆட் ஆகலங்க சார். நீங்க யாராவது பண்ணணுங்க. ஆ. அப்புறம் மேம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த மங்கு இருக்கு. சோ, அப்ப நம்ம உங்ககிட்ட கேட்கிறோம், நம்ப இது மாரி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறீங்க? வெளி உறுப்புல நீங்க பார்த்துடுறீங்க. அவங்களுக்கு மங்கு இருக்கு. சரி, அப்ப நிறத்துல நமக்கு தெரியுது. ஓ! நிறம் கருப்பா இருக்கு. சோ, நீரும் நிலமும் பாதிக்கப்பட்டிருக்கு. நமக்கு அந்த கருப்புன்னு வந்தோனே நீருன்னு தெரிஞ்சிருது.
ஆனா என்ன சேனல்ல இருக்கு? ஸ்டொமக் சேனல்ல இருக்கு. சோ ஸ்டொமக் சேனல்ல இருக்கும்போது அவங்களுடைய ஒரு எனர்ஜி ஃப்ளோ அங்க தேக்கம் அடையுது. நீர் தேக்கம் அடையுது. சோ தேங்கி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அவங்க கிட்ட கேட்கிறோம், "என்ன டேஸ்ட் பிடிக்கும்?" அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, "எனக்கு இது மாரி இனிப்பு பிடிக்காது." அவங்க ஏதோ ஒரு டேஸ்ட் சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப நம்ம சொல்றோம், "இது பிடிக்கலன்னா, இத நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. இனிப்பான பழங்கள் எடுத்துக்கோங்க." அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க சொல்றாங்க, "இல்லைங்க எனக்கு ஃப்ரூட்ஸே பிடிக்காது. எனக்கு ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு சின்னதுல இருந்தே சாப்பிட்டு பழக்கம் இல்ல. நான் அந்த டேஸ்ட்டே பிடிக்காது." அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப ஏதாவது வேற என்ன ஸ்வீட் பிடிக்குதுன்னு அவங்க கிட்ட "இல்ல எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. காரம் தான் பிடிக்கும்." அப்படின்னு சொல்றாங்கன்னா, சோ அதுக்கு உண்டானது இந்த மாரி ஸ்வீட் அவங்களுக்கு எந்த மாரி மைல்டா இருந்தா ஸ்வீட் பிடிக்குமோ, அதுக்கு தகுந்தா மாரி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற ஸ்வீட்டா அவங்க கிட்ட சொல்லி, "இத சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும்னு" நம்ம கொண்டு வரணும். அடுத்தது குணம். அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 6, 7 குணத்த மட்டும் நம்ம கடைசியா கேட்டுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் பார்க்கும்போது மட்டும் குணத்த மட்டும் கடைசியா கேட்கணும். மீதி எல்லா விஷயமும் இப்படி இருக்குங்களா? அப்படின்னு நம்ம கேட்டு முடிச்சுட்டு, 6வதுக்கு நிலத்துக்கு என்ன கேட்கிறோம்? பருவகாலம். அந்த பருவகாலம்னா நம்மளுடைய சீசன் என்ன அப்படின்னா, இளவேனில் காலம். இந்த காலங்கள்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த எனர்ஜி பூஸ்ட் ஆயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சோர்வா இருக்குங்களா? நல்லா எனர்ஜிட்டிக்கா வேலை செய்றீங்களா? இந்த பீரியட்ல உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு? அதாவது ஜூன் மாசத்துல இருந்து நம்ம ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நம்மளுடைய நிலமூலகங்களுடைய மாசம். சோ இந்த பீரியட்ல நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு? அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்த உடனே மங்குங்கிறது தான். ஆனா பட் அந்த இதுக்கு 10யும் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த 10யும் அந்த நிலமூலகம் சார்ந்து எல்லா விஷயங்களுமே கேட்கிறோம். அடுத்தது 7வது. அடுத்தது என்னன்னா பிரத்யேக நேரம். இந்த நேரத்துல எப்படி இருக்குங்க? பிரத்யேக நேரம்னு பார்த்தோம்னா, காலையில 7லிருந்து 9 மணியும், 9லிருந்து 11 மணியும். அந்த டைம்ல எப்படி இருப்பீங்க? எனர்ஜிட்டிக்கா இருக்கீங்களா? அந்த டைம்ல சாப்பிட்டுறீங்களா? இல்ல அந்த டைம்ல நீங்க வேலை செஞ்சுட்டு டயர்டா இல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடுறீங்களா? சோ இத நம்ம கேட்கிறோம். அதுக்கப்புறம் உடல் பராமரிப்பு. அவங்களுடைய ஸ்ட்ரக்சர ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அவங்க கிட்ட நம்ம கேட்கிறத விட, அவங்களுடைய இடுப்பு விலா பகுதி, அந்த உடல் பராமரிப்புல இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க எப்படி இருக்காங்க? ஒபீஸா இருக்காங்களா? ஒல்லியா இருக்காங்களா? சோ அத நம்ம அவங்களுடைய வளைவு இடுப்புடைய குடம் வைக்கிற ஏரியால அந்த வளைவுகள் இருக்கா? இல்ல மேல இருந்து கீழ வரைக்கும் ஏகமும் இருக்கா? இல்ல ஒரு சிலருக்கு தொடைப்பகுதி மட்டும் வீங்கி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அத பார்த்து அவங்க கிட்ட நம்ம பார்த்துக்கிறோம். பட் அவங்க கிட்ட அந்த கொஸ்டின் பண்ணோம்னா, என்னைக்குமே உடல் ரீதியான கொஸ்டின் பண்ணும்போது பேஷண்ட்ஸ் வந்து ஒரு மாரி ஷையா ஃபீல் பண்ணிக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட அப்படிங்களா? சரிங்க. இது எவ்வளோ நாளா இப்படி உங்களுக்கு உடம்பு இருக்கு? அப்படின்னு மட்டும் ஜெனரலா கேட்டுட்டு அப்படிங்களா? இல்ல சின்னதுல இருந்தே நீங்க சப்பியா இருப்பீங்களா? இல்ல ஒல்லியா இருந்து இப்ப சப்பி ஆனீங்களா? அப்படின்னு நம்ம கேஷுவலா கேட்டுட்டு, அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நான் முதல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒல்லியா தாங்க இருந்தேன். இப்பதாங்க எனக்கு 2 சிசேரியன் ஆச்சு. அதுலருந்து இப்படி ஆயிட்டேன். அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. இல்லன்னா, நல்லா தாங்க இருந்தேன். இப்ப ஏதாவது இந்த இது பண்ணேன். இல்ல எதுவுமே இல்ல. எனக்கு ஸ்ட்ரெஸ்ல நான் அதிகமா சாப்பிடுறேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. நான் ஐடில ஒர்க் பண்றேன். அப்ப ஏதோ ஒரு விஷயத்த அவங்க நம்மகிட்ட வைப்பாங்க அந்த இடத்துல. நான் அந்த உடம்புக்காக தான் குறைக்கிறதுக்கு வந்தேன். ஏதோ ஒரு தன்மைய நமக்கு சொல்லுவாங்க அவங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம அந்த 10 கோட்பாடு விகிதமா, அவங்க சொல்ற விஷயங்களையும், நம்ம கேட்கிற விஷயங்களும் கோர்த்து கோர்த்து நம்ம மைண்ட்ல எப்படி நம்ம 1 இயர் படிக்கும்போது டிராவல் பண்ணோமோ எல்லாத்தையும் மெமரியில வச்சுட்டு, அதே மாரி இந்த 10 கோட்பாடையும் பேஷண்டோட ஹிஸ்டரிய அப்படியே மெமரியிலேயே டிராவல் பண்ணி இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு மெமரியிலேயே வச்சுட்டு வரணும். அடுத்தது வலிகளின் தன்மை. உடல்ல எங்கேயாவது வலி இருக்கா? அந்த வலி நிலமூலகத்துக்கு மிதமான வலியா இருக்கும். சோ அவங்கனால தாங்கிக்க முடியும். வேலைகள் அவங்க செய்வாங்க. ஆனா சோம்பேறித்தனமா, சோர்வாவே செஞ்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கலாம். டயர்டா படுத்துக்கலாம். எப்ப படுத்துக்கிட்டாலும், ஆனா வேலை தலைக்கு மேல இருக்கே! ஐயோ! செய்யணுமே! அப்படின்னு சோர்வா இருப்பாங்க. சோ அந்த கண்டிஷன்ல அவங்க இருக்காங்களா? இல்ல நார்மலா இருக்காங்களா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 1. அடுத்தது அந்த பகுதி நம்ம பாதிக்கப்படும் முன்ன இடுப்பு விலா எலும்பு தான் சொன்னோம். சோ அதுக்கு தான் அந்த பராமரிப்போட சேர்த்தி ஆ இணைச்சு நம்ம கேட்டுக்கிறோம். ஒரே இதுல. நமக்கு பாதிப்பும் தெரிஞ்சிரும், பராமரிப்பும் தெரிஞ்சிரும். ஏன்னா தசைகள் தான் அது பராமரிக்குது. சோ அந்த தசைகள் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். லூஸா இருக்கா? அவங்க வலி சொல்லும்போதே, இல்ல எனக்கு மசில்ஸ் பெயின் இருக்கு. மசில்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அத நம்ம பார்க்கும்போதே தசைகளோட தன்மை எப்படி இருக்கு? ட்ரையா இருக்கா? நல்லா க்ளோவா இருக்காங்களா? இல்ல ஏதாவது அ எப்படி கை, கால்லாம் ஏன்னா எப்பயுமே ஃபேஸ்ல பார்த்தோம்னா, கண்டிப்பா எல்லாரும் கிரீம் போட்டிருப்பாங்க. இல்ல ஏதாவது பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நெறைய கிரீம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் போடுறதுனால நமக்கு ஃபேஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது.
ஆனா அவங்க சாரியோ இல்ல சுடிதார் இந்த கழுத்து பகுதி, கைப்பகுதி, கால் பகுதி எல்லாம் பார்க்கும்போது அவங்க நல்லா ஏன்னா அங்கெல்லாம் யாருமே கிரீம் போடுறவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க. சோ ஃபேஸும் கழுத்து மட்டும் தான் முன் பக்கம் தான் போடுவாங்க. பின்னாடி கழுத்து அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அதுல என்னன்னா நமக்கு தெரிஞ்சிரும். அவங்க ட்ரையா இருக்காங்களா? ஆயிலா இருக்காங்களா? ஃபேஸோட தன்மை எப்படி இருக்கு? அந்த தசையோட வனப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சுக்கலாம். சோ அந்த பராமரிப்பு பிளஸ் பாதிக்கப்படும் உடல் பகுதி. இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சேர்த்தி வச்சுட்டு, நிலத்துக்கு மட்டும் இப்போ ஒரு மங்குன்னு எடுத்தோம் அப்படின்னா, இந்த 10யும் கோர்வையா வச்சுக்கிட்டு, அப்ப அவங்கள நம்ம கேட்கிறோம். இத்தனை கேள்விகள் கேட்கிறோம். அப்ப அவங்க சிலது சொல்லுவாங்க, சிலத சொல்ல மாட்டாங்க. அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து என்ன தாக்கத்த நம்ம எடுத்துக்கிறோமோ, அவங்க என்ன சொல்றாங்களோ, அதுலருந்து நம்ம சில விஷயங்கள எடுத்துட்டு, நம்ம அந்த 10 கோட்பாடுல இப்ப 5 விஷயத்துக்கு அவங்க சொல்ட்டாங்க. 5 விஷயம் இல்லன்னா, இது ரிலேட்டடா காற்று அடுத்த மூலகத்துக்கு நம்ம பார்க்கிறோம். காற்று ஏதாவது அவங்களுக்கு வந்திருக்கா? சோ காற்றுல அடுத்த 5க்கு என்ன பாதிப்பு இருக்கு? அதுல ஏதாவது அவங்க சொல்றாங்களா? காற்று ரிலேட்டடா சொல்றாங்களா? இல்ல நீர் ரிலேட்டடா சொல்றாங்களா? பீரியட் சைக்கிளா லேடீஸ்னா பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு? ஜென்ட்ஸ்னா அவங்களுடைய போஸ்டேட் சார்ந்து எப்படி இருக்கு? இந்த டீட்டெயில்லாம் நம்ம நீர் சார்ந்து சில விஷயங்கள கேட்கும்போது, கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஹேர் லாஸ், நெகத்தோட தன்மை, பல்லோட தன்மை. இத வச்சு நம்ம அந்த நீர் சார்ந்து எப்படி இருக்கு? ஏன்னா, நம்மளுடைய கட்டுப்பாடு சுட்டுல பார்த்தீங்கன்னா, நிலத்திலிருந்து நீர் தான் எனர்ஜி எடுக்குது. அப்போ அந்த அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நம்ம பார்த்துட்டு, அதுக்கு தகுந்தாப்புல பேஷண்ட் கிட்டயும் கேட்டுட்டு, சோ இத சார்ந்து நம்ம ஒவ்வொன்னும் குடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் சிட்டிங் இப்போ வெரி ஃபர்ஸ்ட் சிட்டிங்கா இருக்கு அப்படின்னா, அவங்க கிட்ட குணத்த பத்தி பேசாம, மீதி 9க்கும் நம்ம தெளிவுபடுத்திட்டு, 9 சார்ந்த விளக்கங்களையும் குடுத்துட்டு, இந்த 10 கோட்பாடு வெளியுறுப்புக்கு, உதடு ட்ரையா இருக்கா? இதெல்லாம் பார்த்துட்டு, நிறம் ஏதாவது பேட்சஸ் இருக்கா? அதையும் பார்த்துட்டு, சப்போஸ் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா, இத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பட் அவங்க கிட்ட விளக்கம் குடுக்கறது இல்ல. தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த 10யும் சார்ந்து பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஏன்னா நம்ம மூலக இணைப்புக்கு என்ன பண்றோம்னு கன்க்ளூஷன் வரும். சோ கன்க்ளூஷன் வந்த பின்னாடி, கடைசியா தான் நீங்க ரிலாக்ஸா இருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? ஏதாவது உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸா? ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸா? அப்படிங்கிறத கடைசியா தான் நம்ம கேட்கணும். அப்ப அந்த குணம் சார்ந்து கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "ஆ எனக்கு ஆஃபீஸ்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு." அந்த மாரி ஏதாவது சொன்னாங்கன்னா, அதுக்கு உண்டானது நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன நம்ம டைவர்ட் பண்ண முடியுமோ, அத நம்ம சொல்லும்போது, அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பாயிண்ட்ஸும் நம்ம குடுக்கும்போது, மண்ணீரலுக்கு சார்ந்த பூஸ்ட் நம்ம அத குடுத்து விட்டோம். நிலத்துக்கு பூஸ்ட் குடுக்குற மாரி பாயிண்ட்ஸ் குடுத்தோம்னா, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்ப 2வது சிட்டிங்ல அவங்க ஈஸியா நம்ம கூட டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம இந்த 10 கோட்பாடையும் நம்ம எடுத்துக்கிற விதம் இந்த மாரி போகும். சரிங்களா? அடுத்தது இப்போ காற்று. இப்ப வெளி உறுப்புக்கு, நிலத்துக்கு, உதடு, கம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது காற்றுக்கு பார்க்கிறோம். காற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூக்கு. சோ மூக்குல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? ஏதாவது சதை வளருதா? இல்ல சைனஸ் தொந்தரவு இருக்கா? இல்ல அவங்களுக்கு வீசிங், டஸ்ட் அலர்ஜி இருக்கா? அத நம்ம பார்க்கிறோம். அவங்க இதுல எதுவுமே இல்ல. அப்ப அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்மளுடைய காற்று சார்ந்து பார்த்தீங்கன்னா 2 உறுப்பு இருக்கு. சோ அந்த 2 உறுப்புக்கு நம்ம கேட்கிறோம். இத மட்டும் லங்ஸுக்கு மட்டும் கேட்காம எல்லையிலயும் கேட்கணும். ஒரு சிலருக்கு சாப்பிட்டா சாப்பிட்டா மோஷன் போகும். எங்கேயாவது வெளிய போணும்னு நெனச்சாங்கன்னா, ஒரு வெளிய கெளம்பணும் அப்டின்னா, ஒரு மோஷன் சென்சேஷன் ஃபீல் மட்டும் இருக்கும். பட் ஏர் மட்டும் ரிலீஸ் ஆகும். மோஷன் வராது. சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் இன்னொருத்தருக்கு மோஷன் போயிருப்பாங்க. ஆனா மோஷன் வந்து ஃபுல்லா போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. சோ ஒரு 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் போனா தான் மோஷன் போன மாரி ஒரு ஃபீல். சோ இது எல்லாமே அந்த கான்ஸ்டிபேஷன் உடைய அந்த காற்றுக்கு நம்ம விசாரிக்கும் போதே, வெளி உறுப்பு மூக்குக்கு சார்ந்து நம்ம கேட்கும்போதே, எல்லை சார்ந்தும் நம்ம கேட்டுக்கணும். மோஷன் ஃப்ரீயா இருக்குங்களான்னா, அவங்க மோஷன பத்தி யாருமே கிளியரா குடுக்குறதே இல்ல. சோ அதுக்கும் நம்ம கிளியர் கட்டா ஏதாவது சாப்பிட்டா போவீங்களா? இந்த மாரி டீட்டெயிலும் நம்ம கேட்டுக்கணும். அடுத்தது காற்றுக்கானது நிறத்துல பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிறம். சோ பாடியில எங்கேயாவது வெள்ளை நிறத்துல அவங்களுக்கு பேட்சஸ் இருக்கா? அத சார்ந்த உபாதைகள் அவங்க உடம்புல இருக்கா?
அதை நம்ம காற்றுங்கும் போது சேகரிக்கிறோம். அவங்களுக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது உடல்ல சப்போஸ் வெள்ளை நிறத்துல தலையில டேண்ட்ரஃப் கூட இருக்கலாம். நம்ம தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம எல்லாமே கேட்டுக்கணும். எங்கெல்லாம் வயிற்றுல இருக்கு, பல்லுல இருக்கா, நெக கட் ஆயிடுச்சு. வரும் வரும் நெப்ல வந்துருவாங்க. சத்யா உங்க வாய்ஸ் வரல. வரல சார், யாருக்குமே ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா சார்? நிறம். ஹலோ, சத்யா கேக்குதுங்களா? வரலப்பா, கொஞ்ச நேரம் வரவே இல்ல. என்னோட வாய்ஸா? ம் நான் அப்படியே கனெக்டிங்ல தானே இருக்கேன், பேசிட்டு தான் இருக்கேன். அப்படியா? வரல வரல. சரி, மறுபடியும் சொல்லிடுங்க. வாய்ஸ் வரல. ஃபர்ஸ்ட் திருப்பி அந்த காற்று மூலத்துல பாதியில நிக்குது, அது அப்படியே ஆரம்பிச்சிருங்கம்மா. ஓகேங்க சார். காற்று மூலகத்துக்கு இப்ப வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதா, ஒயிட் ஹேர் வருதா, நிறத்துல வந்து ஒயிட் ஹேர் வருதா, அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதா, இல்ல நகத்துல சொத்த வருதா, இல்ல பல்லுல ஒயிட் கலர்ல விழுகும் அது. அந்த மாதிரி எந்த ஆர்கன் மூலியமா ஒயிட் கலர் எங்கெல்லாம் வருதோ, பாடியில ஒரு சிலருக்கு வெள்ளை வெள்ளையா டாட்ஸ் வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பக்கத்துல இந்த மூஞ்சிலாம் குழந்தைங்க மோஷன் சரியா போலேன்னா வெள்ளை 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 வெள்ளையா பேச்சஸ் மாதிரி வரும். அத பார்த்தோம்னா நமக்கு தெரியும் குடல்ல பூச்சி இருக்குன்னு முதலே சொல்லுவாங்க. முகத்துல வந்து வெள்ளை வெள்ளையா வருதுன்னா குடல்ல பூச்சி இருக்கு. சோ அத வந்து நம்ம சரி பண்ணும். அப்ப சப்போஸ் அதோடைய நீர் சுரப்பு பாத்தீங்கன்னா சளி, கோழை, சளி, கோழை இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த சளி ஒயிட்டா வருதா, அதோடயும் நம்ம நிறத்தை மிங்கிள் பண்ணி பார்த்துக்கணும். சளி வந்து வெள்ளை கலரா வருதா, இல்ல கோலை வருதா, அது என்ன கலர்ல வருது, வெள்ளையா வருதா? வெள்ளையானா பியூரா காற்றோட தான். சம்டைம்ஸ் லூஸ் மோஷன் போகும்போது தண்ணி தண்ணியா மட்டும் போகும், கலரே இல்லாம. ஒரு 2 நாள் மஞ்சளா போகும், அப்புறம் பச்சையா போகும். அந்த மாதிரி லூஸ் மோஷன் போகும்போது சம்டைம்ஸ் கடைசியா நிக்கும் போது ஒரு நாள் வெறும் குடிச்ச தண்ணி அப்படியே தண்ணியா வருது. அப்ப அதோட கலர் வெண்ணிறம். அப்ப வெள்ளை நிறமா வருது, மஞ்சளுக்கு அப்புறம் வெள்ளை நிறமா வருதுன்னா நிலத்திலிருந்து நமக்கு காற்றும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சோ அப்ப அந்த நிறம் ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம லங்ஸ்ன்னு பார்த்தோம்னா லங்ஸுக்கு ஃபுல்லா டீடைல் கேட்கணும். அதே மாதிரி எல்லைன்னு பார்த்தாலும் லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் வர உபாதைகளுக்கு நம்ம கேட்கணும். ஒரு சிலருக்கு யூரின் போகும்போது புரோட்டீன் லீக்கேஜ் மாதிரி ஒயிட்டா வரும், அதுவும் காற்று சார்ந்த உபாதைகள் தான். சோ அப்ப கிட்னில இருக்கக்கூடிய காற்று அதுவும் சரியா வெளியேறுது அப்படிங்கிறது. சோ அவங்களுக்கு கிட்னில இருக்கக்கூடிய காற்று பத்தாம இருக்கு. அந்த புரோட்டீன் லீக்கேஜும் ஒயிட்டா ஒரு மாதிரி பேல் கலரா வரும், அதுவும் ஒயிட் கலர் மாதிரி ஒரு மாதிரி மில்கியா வரும். சோ அப்ப அதுவும் நமக்கு காற்று சார்ந்ததுதான். சோ ஒயிட் நமக்கு பாடியில எந்த இடத்துல ஐடென்டிபிகேஷன் காட்டி கொடுத்தாலும் அது நம்ம காற்று அப்படின்னு நிறத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்ப நீர் சுரப்பு, அப்ப அதுலயும் சளி, கோழை, தும்மல் இதெல்லாம் வருது. ஒரு சிலருக்கு காலையில எந்திரிச்சோடனே அடுக்கு தும்மலா வருது. எனக்கு தும்மல் அடிக்கடி வருது, எந்திரிச்ச உடனே ஒரு காலையில 20 தும்மல் வந்துருது, எங்கேயாவது டஸ்ட்டுக்கு போனா ஒரு தும்மல் வருது அப்படின்னா அப்ப அந்த தும்மல் அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடியது வெளியேற்றம். அது நமக்கு ஜென்ரலா தெரியுங்க. அடுத்தது இப்ப சளி வருது, அதுவும் வெள்ளையா வருது, ஓகே. சப்போஸ் வெள்ளையா இல்லாம yellowish கலரா வருதுன்னு வைங்க, அப்ப அது நிலம் சார்ந்த உபாதைகள். அப்போ நம்ம காற்று மட்டும் பாதிக்காம நிலமும் சேர்ந்து பாதிக்குது. நிலத்துல இருக்கக்கூடிய கழிவுகளும் காற்று மூலியமா வெளியேற்றம் பண்ணுது. அம்மாவும் தாயும் பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. சோ அது வெளியேற்றம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இதுக்கு சுவை. சுவை வந்து காற்றோட சுவை வந்து பாத்தீங்கன்னா கார சுவை. என்ன காரம் அப்படின்னு எடுத்தோம்னா இது நம்ம ஊர்ல விளையக்கூடிய இயற்கையான பெப்பர் காரம். அந்தந்த ஊருக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த பெப்பர் காரத்தை எடுத்துக்கிறோம். சப்போஸ் வெத்தலை காரம், கற்பூரவள்ளி இந்த லீஃப்லயும் இருக்கக்கூடிய காரங்களை எடுத்துக்கிறோம். சோ அதை எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த காரத்தன்மை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமா கூட்டி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் பண்ணி உடலை சீர் செய்யுது. சோ அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய காரம் கிடைச்ச உடனே லங்ஸ்ல இருக்க கழிவுகள் விரைவா வெளியேற்றம் பண்ணிட்டு லங்ஸையும் பெருங்குடலையும் சீர் பண்ணி சமாதானமாக்கிறது. சோ அந்த கார சுவை நமக்கு எப்படி இருக்கும்னா நார்மலா நம்ம உடம்புக்கு இது குடிச்சா ஓகே, நார்மலா இருக்கு, வாய்க்கு இதமா இருக்கு, இந்த சளி பிடிச்சிருக்கப்போ நல்லா நம்ம குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையான காரமா இருக்கணும். அதிகமாவும் போகக்கூடாது, குறைவாவும் போகக்கூடாது. சோ அதிகமா போனாலும் உடம்பு அதை அக்செப்ட் பண்ணிக்காது. திரும்பவும் உங்களுக்கு அதை வெளியேற்றம் பண்ண பார்க்கும். குறைவா குடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம்னு தோணும். அப்போ நீங்க தேவைப்பட்டுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு எப்படி போட்டுக்கிறீங்களோ அதை போட்டுக்கலாம். இப்ப சப்போஸ் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமா காரம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த இதை சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா காரத்தை குறைக்க சொல்லணும். இல்ல காரம் எடுக்கிறதே இல்லை, எனக்கு கார சுவையே பிடிக்காதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம காரத்தை கூட்டிக்க சொல்லணும். கொஞ்சமா எடுத்துக்கோங்க. நீங்க எப்பயா வாரத்துக்கு ஒரு 2 தடவை வெத்தலை பாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சும்மா இருக்கும்போது ஒரு கற்பூரவள்ளி தலைய கொஞ்சம் உள்ள தேன் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அப்ப அவங்க அதை எடுத்துக்குவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் சளி பிடிக்குது அப்படின்னா கற்பூரவள்ளி தலைய இத வந்து எனக்கு எங்க வீட்லயே சின்னதா இருக்கும்போது செஞ்சிருக்காங்க. நல்லா குக்கர் இந்த இட்லி பானை சட்டி இல்லைன்னா சாப்பாடு வடிக்கிற சட்டி மேல நல்ல பெரிய இலையா எடுத்து ஒரு வேப்பந்தலை இந்த கற்பூரவள்ளி தலைய என்ன பண்ணுவாங்கன்னா மேல வச்சிருவாங்க. அது கொஞ்சம் சூடு தணிஞ்சு இந்த சாப்பாடெல்லாம் வெந்து எடுத்து அந்த சூட்டு மேல இருக்கிற தலையை எடுத்து சாறு பிழிவாங்க. பிழிஞ்சு குழந்தைங்களுக்கு சளிப்புல கொஞ்சோண்டு தேன் கலப்பாங்க. தேன் கலந்து 2யும் மிக்ஸ் பண்ணி அப்பெல்லாம் சங்கடத்துல இல்லைன்னா ஸ்பூன் இப்போ அந்த 2யும் மிக்ஸ் பண்ணி வாயில ஊத்திடுவாங்க. அப்ப 2 நாள் 3 நாள்ல சளி சரியாயிடும். அந்த மாதிரி நம்ம அந்த கார சுவைய கொஞ்சம் தேன் கலந்து எடுக்கும்போது நமக்கு அந்த கார சுவை உடம்புக்குள்ள போகும்போது சளிகளை வெளியேற்றம் பண்ணும். சோ இந்த சுவை நமக்கு காற்றுக்கு பலப்படுத்துறதுக்கு கார சுவை ஏதுவா இருக்கு. அடுத்தது குணம். காற்றுக்குண்டான குணம்னு பாத்தீங்கன்னா துக்கம். துக்கம் வந்து எப்படி இருக்கு, எத மாதிரி அந்த மாதிரி துக்கம் அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்போ வந்து சப்போஸ் யாராவது ஒரு வீட்ல ஒரு கண்டோலன்ஸ் மாதிரி இறந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த அன்னைக்கு இவங்க வீட்ல இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு, அப்பா துக்க வீடுப்பா விடுங்கப்பா, ஒரு 2 3 நாள் அப்படிதான் சத்தம் கேட்கும், வரப்போக எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி அந்த துக்க வீடு அப்படின்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 16 நாள் 13 நாள் அந்த துக்கத்தை அவங்க அத துக்கத்தை அவங்க அனுஷ்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில அவங்களுக்கு எப்படி இருக்கும், காற்று பேலன்சிங்கா இருக்காது. சோ இம்பேலன்சிங்கா இருக்கும். அப் அண்ட் டவுன் வேரியேஷன்ல இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு நம்ம அந்த கார சுவை குடிங்க. அதுக்குதான் துக்க வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி டீ முதல்ல சுக்குமல்லி காஃபி, கிராமங்கள் எல்லாம் சுக்குமல்லி காஃபி கொத்தமல்லி காஃபி தான் வச்சு கொடுப்பாங்க. இப்ப எல்லாரும் ஆர்டர் பண்ணி காஃபி கொடுத்துக்கறனால எல்லாரும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஆனா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சுக்குமல்லி காஃபி குடிப்பாங்க. இல்லைன்னா அந்த வீட்ல எல்லாரும் வெளியே உட்காந்துக்கிட்டு ஊருக்கு பாட்டிங்க எல்லாம் வெத்தலை பாக்கு உட்காந்து கொட்டி கொட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அழுதுகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு. அப்ப அந்த வெத்தலையில இருக்க காரம் வந்து மனசை சமாதானப்படுத்தும் அவங்களுக்கு. சோ அந்த குணம் வந்து அவங்க துக்கமா இருக்கும்போது நம்ம இந்த சுவைகள் மூலியமா அவங்க துக்கத்தை சமன்படுத்துறதுக்கு, ஆனா இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா வந்துட்டாங்க. இதை ஏத்துக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முதல் இருக்கும்போது இந்த துக்க நிகழ்வுகளுக்கு நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு சூழல் துக்கம் இருக்கு, துக்கத்தை சுமந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சுவை மூலியமா அந்த துக்கத்தை சமன் பண்ணி அந்த ஆர்கன் கார சுவை எடுக்கும்போது சமமாயிடும். சோ குணத்துக்கும் சுவைக்கும் ரொம்ப நெருங்கி இருக்குங்க. அடுத்தது பருவகாலம். பருவகாலம்னு பார்த்தோம்னா காற்றுக்குண்டான பருவகாலம் மழைக்காலம். நமக்கு இந்த சூப் குடிக்கிறது, வடை போண்டா பஜ்ஜி சாப்பிடுறது சூடா எப்படி இருக்கும், அப்ப எப்ப சாப்பிடலாம்னு தோணும், நல்லா மழை காலத்துல சுட சுட வாசனை வரும்போது தானே சாப்பிடலாம்னு தோணும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அப்பதான் ஒரு டீ கடையில போய் உட்காந்துட்டு நல்லா சாப்பிடலாம்னு தோணும். சோ அந்த டைம்ல தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மழையில நனையாத, இது புது மழை, இந்த மழையில நனைஞ்சினா ஒரு அளவு வர்ற மழைக்கு தான் நல்லா நனையணும், மேலாப்ப வர்ற மழைக்கு நனைஞ்சினா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு உண்டான காற்றுக்கு உண்டான காலம் எதுன்னு பார்த்தோம்னா மழைக்காலம். சோ அந்த மழைக்கு வந்து நம்ம நல்லா ஃபுல்லா தொப்பரையா நனைஞ்சிட்டோம்னா சளி பிடிக்காதுங்க.
அரையும் குறையுமா நனைஞ்சோம்னா கண்டிப்பா அது சளி பிடிக்கும். சோ உடம்பு உஷ்ணத்தை அதை கிளப்பி விடும். பாதியா இருக்கும். வந்துட்டு நம்ம குளிச்சிட்டோம்னா சளி நமக்கு சரியாயிடும். சோ அந்த பருவ காலங்கிறது மழைக்காலம். அந்த மழைக்காலத்துல நம்ம சந்தோஷமா மழைய அனுபவிச்சு ரசிக்கலாம். ஏன்னா காற்றுக்கு அடுத்தது நமக்கு நீர் தான். அந்த நீர் வந்து நமக்கு உள்ள இருக்க கழிவுகளை வெளியே குடுக்கறதுக்கு தான் உஷ்ணத்துல இருந்து நார்மலா குளிர்ச்சி குடுக்குது. சோ அதனால என்னன்னா பருவகாலம் வந்து காற்றோட பருவகாலம் மழைக்காலம். சரிங்களா? அப்புறம் பிரத்யேக நேரம். பிரத்யேக நேரம்ல அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அதிகாலை 3 to 5, 5 to 7. 3 to 5 லங்ஸோடைய நேரம். 5 to 7 நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் நேரம். 3 to 5ல நமக்கு ஆஹ் பெரும்பாலும் இப்ப எல்லாருமே விண்டோ ஓபன் பண்ணி வாழ்வியலுக்காக தூங்க சொல்றோம். ஆனா சில சில டைம்ஸ் அப்படி தூங்க முடியாத ஒரு சூழல் வருது அப்படின்னா கூட 3 to 5 மணிக்கு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடியே எந்திரிச்சு அந்த விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு தூங்கினோம்னா அந்த வர டைம்ல அந்த காற்று நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று சுத்தமான காற்றா, ஏன்னா நைட் ஃபுல்லா லிவர் டீடாக்ஸ் பண்ற மாதிரி ஆகாயத்துல இருக்கக்கூடிய எல்லா நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய எல்லா பொல்யூஷனுமே டீடாக்ஸ் ஆகி நமக்கு பியூர் ஏர் கிடைக்குது. சோ அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு அந்த காலத்துல பஜனை பண்ணது இது எல்லாமே வாச தெளிச்சு கோலம் போடுறது இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த பியூர் ஏரை நம்ம சுவாசிக்கும் போது பாடியில இம்பேலன்ஸ் நடக்காது. ஏர் நல்லா கரெக்டா நமக்கு பாடிக்கு கிடைக்கும். அப்போ மத்த ஆர்கனுக்கும் எனர்ஜி கிடைச்சிரும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க அந்த இதை வச்சாங்க. சோ அந்த காலையில டைம் இப்ப என்ன பண்ணாங்கன்னா யோகா பண்றாங்க, நிறைய பேர் வாக்கிங் போறாங்க, மெடிடேஷன் பண்றாங்க. சோ ஆஃப்டர் 4 o'clock மேல எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் 4 to 5ல நிறைய பேர் வெளியே போய் வாக்கிங் போறது, இந்த மாதிரி யோகா, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்றாங்க. சோ அந்த டைம்ல பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய லங்ஸ்ல வந்து தேவையான சுத்தமான ஆக்சிஜன், பியூரிபிகேஷனான கிடைச்ச ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது பாடியில. சோ அந்த டைம் நம்மளுடைய லங்ஸ் நல்லா தேவையான எனர்ஜியை எடுத்துக்குது. அடுத்தது அந்த 5 to 7க்கு அப்புறம் அந்த எடுத்த எனர்ஜியில இருந்து பாடியில டீடாக்ஸ் நடந்த எல்லா கழிவுகளுமே வெளியேற்றம் பண்ணுது உடம்பு பாடி. சோ நம்மளுடைய காற்றோட டைம் லங்ஸோட டைம் பாத்தீங்கன்னா 3 to 5 அதிகாலை 3 to 5 AM. எல்லை வந்து பாத்தீங்கன்னா 5 AM இருந்து 7 AM. அடுத்தது உடல் பராமரிப்பு. பராமரிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோல் தோல்ல அதாவது நம்ம தோல்னா ஸ்கின், தோல்னா நம்ம சொல்ற ஸ்கின் எப்படி இருக்கு, நல்லா பிளெக்சிபிளா அந்தந்த ஏஜுக்கு உண்டான ஸ்கின்னா இருக்கா, ஒரு சிலருக்கு ஏஜுக்கு இல்லாம ஸ்கின்னா இருக்கான்னு நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த ஸ்கின்னோடைய வனப்பு அதாவது ஸ்கின்னோடைய தன்மை அது எப்படி இருக்கு பராமரிப்புல, ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹேர் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உடல் பராமரிப்புல. அப்போ ஸ்கின் வந்து ஒரு சிலருக்கு ஏஜ் சின்ன வயசா இருக்காங்க, பட் பார்த்தா தோற்றம் வந்து வயசானவங்களா தெரியுறாங்க. அந்த ஏஜுக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்காங்க அப்படின்னா அது நம்மளுடைய காற்று பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஒரு சிலருக்கு குழந்தையா இருக்கும்போது ஹேர் வந்து நல்லா இருக்கு, கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல ஹேர் எல்லாம் கையில செம்பட்டையா ஆகுது. எனக்கு நல்ல நீளமா இருந்த ஹேரு ஆனா இப்ப கையில வந்து குட்டி குட்டியா ஹேர் ஆயிடுச்சு, எல்லாமே கொட்டி கொட்டி சும்மா குட்டி குட்டியா மட்டும் நிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா சோ அவங்களுடைய லங்ஸ் அதாவது காற்று வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சோ அது வந்து ஒரு சிம்டம்ஸா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு காற்றுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறது. சோ இவங்களுக்கு கேட்கலாம் ஹேர் வந்து என்னங்க உங்க இந்த கலரா இருக்கே அப்படின்னு அவங்க பார்த்தாவே சொல்லுவாங்க. ஒரு சிலர் கலர் வந்து கோல்டனிஷ் கலரா மாறி இருக்கும், பிளாக்கா இருக்கிற ஹேர் வந்து கோல்டனா மாறி இருக்கும். சோ அத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே இவங்களுடைய இது. ஆனா அவங்க கிட்ட கேட்கலாம் பிறந்ததுல இருந்து இந்த ஹேர் இப்படிதான் இருக்கான்னு. இல்லைங்க முதல் கருப்பா இருந்தது இப்பதான் கொஞ்ச நாளா இப்ப மாறி இருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்கின்னோடைய ஹேர் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. அடுத்தது வலிகளின் தன்மை. வலிகளின் தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா காற்றோடதுக்கு வலிகளின் தன்மை என்னன்னா இடம் விட்டு இடம் நகரும் வலி. சோ ஒரு இடத்துல காற்று இருக்காது, அதே மாதிரி நம்மளுடைய வலிகளும் ஒரு இடத்துல இருக்காது. காத்தோட தன்மை பாதிக்கப்பட்டிருந்தா வலி காலையில
நடுமுதுகுல இருக்கு. தொராசிக் ஏரியால இப்ப எனக்கு வலி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லம்பாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அங்க இருந்து என்னுடைய கணுக்காலுக்கும் இதுக்கும் கெண்டைக்கால்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பகுதிக்கு மாறிடுச்சு. இப்ப எனக்கு குதிகால்ல வந்து நிக்குதுங்க. காலையில எந்திரிச்ச உடனே குதிகால் வலிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்த உடனே குதிகால் வலி சரியா போயிடுது. கெண்டைக்கால் வலி வந்துருது. அப்புறம் திருப்பி தொட வலியா இடுப்புக்கு வந்துருதுங்க. அப்புறம் முதுகுக்கு வருதுன்னு இடத்த மாத்தி மாத்தி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அது காற்றுடைய பாதிப்பு. ஏன்னா காற்று ஒரு இடத்துல இருக்காது, நகரும். அதே மாதிரி வலிகளும் ஒரு இடத்துல இல்லாம நகருது. இது அதோடைய தன்மை. அடுத்தது பாதிக்கப்படும் உடல் பகுதி. தோல், தோள்பட்டை, புஜம். இதுதான் பாதிக்கப்படும் உடல் பகுதி. ஒரு சிலருக்கு புஜம் ஏரியா மட்டும் ரொம்ப பல்ஜா இருக்கு. உடம்பு ஒல்லியா இருக்காங்க. புஜம் மட்டும் ரொம்ப பல்ஜா இருக்கு. அதே மாரி தோள்பட்டையும் ரொம்ப ஹெவியா தெரியற மாரி. அதாவது ஒல்லியா இருந்தாலும் மிதமான உடம்பு இருக்கு. ஆனா தோள்பட்டையும், புஜம் மட்டும் ரொம்ப குண்டா இருக்காங்க. அந்த இடம் மட்டும் ரொம்ப சதைப்பகுதி வீங்குன மாதிரி தெரியுது. அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு காற்று பாதிப்பான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கை 2மே இப்போ இப்படி வீங்கிருக்கு. ஆனா தோள்பட்டை மட்டும் வீங்கல. அந்த மாதிரி இருந்தாங்கன்னாலும், நமக்கு இதுதான் பாதிக்கப்படும்போது தோல், தோள்பட்டை, புஜம் இது 3லயும் காட்டிக் குடுக்கும். காற்று பாதிக்குது, காற்று பாதிச்சதுன்னா இந்த இடம் மட்டும் காட்டிக் குடுக்கும். சோ இத வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இவங்களுக்கு ஃபுல்லாவே 10வது பாயிண்ட் வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. முன்னாடி 9 பாயிண்ட்லயுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இவங்களுக்கு தொந்தரவு. பட் 10வது பாயிண்ட் ரொம்ப கிரானிக்கா அது காட்டிக் குடுக்குது. ரொம்ப நாளா இருந்து அது காட்டிக் குடுக்குது. சோ அவங்க அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, காற்றுக்கு உண்டான அவங்களுக்கு வாழ்வியல் முறை, அதுக்கப்புறம் புள்ளிகள் தேர்வு இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காற்றுக்கு அப்புறம் 3வது நீர். நீரோட வெளியுறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காது. காதுல காதுல என்ன ஜெனரலான ஒரு திறன்னா காது கேட்கறது. இப்போ அந்த காது கேட்கறது, அப்புறம் 2வது இப்ப தோடு போட்ட உடனே அழகா சிக்குன்னு அந்த ஹோல்ஸ்ல அழகா இருக்கிறது. இப்ப சப்போஸ் அந்த ஹோல்ஸ் வந்து இறங்கிருச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற தசைநார் பலவீனமா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங். அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, எனக்கு காது வந்து குத்தும்போது இப்படின்னு தோடு தொங்கிருச்சு. பட்டன் போட்டும் என் தோடு தொங்கி இருக்குதுங்க அப்படின்னா, அப்ப அங்க இருக்கிற தசைநார் பலவீனமா இருக்குங்கிறத இது ஃபர்ஸ்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது காது கேக்குது. நம்ம ஒண்ணு சொல்றோம். அவங்க அப்படின்னு இன்னொரு தடவ கேட்கறாங்க அப்படின்னா, அந்த திறன். இப்பதான் அடுத்தது 2வது சொல்லும்போது அவங்களுக்கு காது கேட்கிற திறன் கம்மியா இருக்கு. இல்லன்னா சம்டைம்ஸ் காதுல குப்புன்னு இருக்கு. காதோட தன்மை அவங்களுக்கு ஒரு மாரி மந்தமா இருக்கு. காது கேக்குது. ஆனா ரொம்ப எங்கேயோ கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாரி கேக்குது. அடைச்ச மாரி கேக்குது. கிளியரான கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். சோ இதெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, காதோடைய நம்மளுடைய நீர் மூலகத்துக்கு உண்டான வெளி உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காது. சோ அந்த காதுல சில சிம்ப்டம்ஸ் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு காதுல இருந்து சீழ் வடியுது. அப்போ காது வந்து நம்மளுடைய நீர் மூலகத்துக்கான வெளி உறுப்புங்கும்போது, அதுல சொல்லக்கூடிய எல்லா உபாதைகளுமே நம்ம நீர சரி பண்ணிக்கணும். நீர்ல எனர்ஜி குறைவா இருக்கு. அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அப்போ அதுக்கு நீர் மூலகத்துக்கு உண்டான வெளி உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காது. அடுத்தது நிறம். நீர் மூலகத்துக்கு உண்டான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு நிறம். சோ பாடியில நமக்கு எங்கெல்லாம் கருப்பு நிறமா பேட்சஸ் வருது. கருப்பு நிறமா அதாவது நம்ம ஸ்கின் கலர் ஒண்ணு. அத விட கொஞ்சம் டார்க்கான கலர். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, கால் பாதத்துல கருப்பா இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, கழுத்துக்கு பின்னாடி இந்த செயின் போட்ட ஏரியாலாம் எனக்கு கருப்பா இருக்கு.
சோ அந்த கருப்பு எங்கெல்லாம் நமக்கு ஒரு சிலருக்கு இந்த முழங்கை முழங்கை பாத்தீங்கன்னா முழங்கை, முழங்கால் இந்த முட்டி போடுற இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் ஒரு சிலருக்கு எப்பயுமே டார்க் பிளாக்கா இருக்கும். இந்த முழங்கைக்கு கீழேயும் பிளாக்கா இருக்கும். சோ அந்த மாதிரி பிளாக்கா எந்த இடத்துல எல்லாம் நமக்கு தென்படுதோ, ஒரு சிலருக்கு அக்குளுக்கு உள்ள கூட பிளாக் பேட்ச் மாதிரி இருக்கும். சோ அது எல்லாமே நீர்மூலக பாதிப்புகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்கு. அதனால அந்த கலரை நமக்கு காட்டுது. சோ அது எந்த சேனல் வழியா போகுதோ அதை வச்சு நம்ம அந்த பாயிண்ட கொடுத்துக்கோம். சோ அந்த நீர் மூலகம் எங்கெல்லாம் நமக்கு தேக்கம் அடையுதுங்கிறத அந்த நிறத்தின் மூலமா காட்டுது. அப்ப நீருக்கு உண்டான நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு. நீருக்கு உண்டான நீர் சுரப்பு என்னன்னா சிறுநீர், மாதவிடாய், அப்புறம் இந்த ஸ்போம். அப்ப சிறுநீர்ல என்ன காட்டுது? சிறுநீர் வந்து எனக்கு கலர் மாறி வருது. சிறுநீர் கொஞ்சம் குறைவா வருது. சிறுநீர்ல என்ன கலர் சேஞ்சஸ் பண்ணி வருது. சிறுநீர் ஃப்ளோவே சரியில்லை. அடைச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்லோவா வருது. சோ இதோட எல்லா தன்மையுமே நீருடைய பாதிப்பு தான். அடுத்தது மாதவிடாய். சோ மந்த்லி பீரியட் சைக்கிள். அத நம்ம கேக்குறோம். அப்ப அவங்க சொல்றாங்க மந்த்லி நார்மலா இருக்குங்க. பெரும்பாலும் 28 டேஸ் சைக்கிள் வந்து நார்மல். அதுல ஒரு சிலர் 30 டேஸ் 40 டேஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சரி அதுல ஃப்ளோ எப்படி இருக்கு? ஃப்ளோ நல்லா இருக்கு. 5 டேஸ்க்கு இருக்கு. ஓகே. அதுல கலர் எப்படி இருக்கு? ஃப்ளோ நார்மலா இருக்கு. ஓகே. கலர் எப்படி இருக்கு? கலர் வந்து எனக்கு டார்க் பிளாக்கா வருது. இல்ல மெரூன் கலர்ல வருது. கிளாட்டா வருது. இதெல்லாம் சொல்றாங்க. அப்போ டார்க் பிளாக்கா வருதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீரால பாதிப்பு. ரெட்டிஷா வருதுன்னா நார்மலா வருதுன்னு அர்த்தம். லைட் பிரவுன் ஷேடோட அதாவது பிளாக்கும் இல்லாம ரெட்டும் இல்லாத பிரவுன் ஷேட்ல வருது அப்படின்னா அதுவும் அடுத்ததுக்கு நீர் அல்லாத பாதிப்புகள். மத்த நிறத்துக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சோ நிறம் வந்து நம்மளுடைய இந்த நிறமும் நம்மளுடைய இந்த நீர் சுரப்புக்கும் ஒரு லிங்க் இருக்கு. சோ அத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீருக்கு உண்டானது நீர் சுரப்புக்கு இப்ப சிறுநீர்ல கலர் வச்சு கண்டுபிடிக்கிறோம். சிறுநீர்ல என்ன பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மாதவிடாய். மாதவிடாயில எப்படி போகுது? நார்மலா போகுதா? இல்ல கலர் சேஞ்ச் ஆகி போகுதா? அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்பெர்ம். ஸ்பெர்ம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. கவுண்ட் அது ஒண்ணு. சோ அது நார்மலா இருக்கக்கூடிய கவுண்ட்டுக்கும் குறைவான இருக்கும்போது கவுண்ட்டுக்கும் வித்தியாசங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. அதுக்கப்புறம் ஸ்பெர்மே வரல. சோ இந்த மாதிரி குறைபாடுகள் எல்லாத்தையுமே நம்ம நீர் மூலகத்துடைய பாதிப்பா எடுத்துக்கிறோம். ஏன்னா நீர் சுரப்பு மூலியமா இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அவங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வரும்போது அதுல என்ன குறைபாடுகள் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த டீட்டெயில் கேட்டுட்டு அவங்க கிட்ட அந்த சுரப்புக்கு தகுந்தாப்புல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நீர் மூலகத்துக்கு உண்டான சுவை. என்ன சுவை? உப்பு சுவை. உப்பு சுவை வந்து நம்மளுடைய பாடியில இல்ல அப்படின்னாவே நம்மளுடைய நீர்மூலகம் பாதிக்க ஆரம்பிச்சிடும். சோ நம்ம சுவையிலுமே தேவையான சாப்பிடுறதுல அறுசுவையிலையும் உப்பு சுவை கண்டிப்பா எடுத்துக்கணும். அது அதிகமாவும் போகக்கூடாது, கம்மியாவும் போகக்கூடாது. எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே சாப்பிட்டுக்குவேன். உப்பு இருந்தாலும் சரிங்க, இல்லைனாலும் சரி அப்படி எடுத்துக்க கூடாது. உங்க சுவைக்கு இது உப்பு இருந்தா ஓகே அப்படிங்கிற தன்மைக்கு நீங்க சாப்பிடணும். அவங்க சமைச்சு வச்சாங்க. உப்பு கம்மியா தான் இருந்துச்சு. எனக்கு வாய்க்கு பத்தலதான். ஆனாலும் ஓகேங்க. ஏதாவது சொல்லி இதுவும் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி சாப்பிட்டேன். அப்படி இருக்கக்கூடாம, நம்ம வாய்க்கு தேவைக்கு என்ன உப்பு தேவைப்படுதோ, சமைக்கும்போது அவங்களுக்கு அது சரியா இருக்கு. நமக்கு பத்தலைன்னா நம்ம போட்டு சாப்பிடணும். சோ நீர் மூலகத்துக்கு பூஸ்ட் பண்ணக்கூடிய சுவையில நீருக்கு உண்டான சுவை என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு சுவை. அப்புறம் நீர் மூலகத்துக்கு உண்டான குணம். இது பயம். பயம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு விதமான பயமா இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு ஆபீஸ்ல
ஹையர் ஆபீசர் பார்த்தா அது ஒரு விதமான பயமா இருக்கும். மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்களா? டார்கெட் வைக்க சொல்லுவாங்களா? இன்னைக்கு என்னன்னு? அது ஒரு விதமான பயமா இருக்கும். ஆனா பயம்ங்கிறது எல்லா இதுலயும் அப்படியே மாறி டைவர்ஷன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. சோ, அந்த மாதிரி இப்போ இப்போ சப்போஸ் காலேஜ் படிக்கிற பொண்ணு, இந்த பஸ் ஏறிட்டோ யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க. ஐயோ! வீட்ல யாராவது போய் சொல்லிருவாங்களா? அது ஒரு விதமான பயம். சோ, அந்த பயத்துக்குமே வேரியேஷன் இருக்கு. ஆனா, அத அவங்க எந்த நிலையிலிருந்து பார்க்குறாங்க. ஆனா, எந்த வேரியேஷனா இருந்தாலும் பயம்ங்கிற ஒரு விஷயம் உணர்வா நம்ம உடம்புக்கு வந்துருச்சு, இவங்க கேட்டுருவாங்க அப்படின்னு வந்துருச்சுனாவே, நம்மளுடைய நீர் மூலகம் தாங்க பாதிக்கப்படும். சோ, அதுக்கான தெளிவும், பயம் இல்லாம நம்ம தைரியமா அத ஃபேஸ் பண்ணி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, ஆ என்ன ஆகும்னா, நம்மளுடைய அந்த நீர் மூலகத்துக்கு உண்டான எனர்ஜி கிடைச்சிரும். சோ, நம்ம பயம் இல்லாம தெளிவா நம்ம அதுக்கு என்ன தெளிவு தேவையோ அதிலிருந்து நம்ம கொண்டு போய்க்கணும். அடுத்தது பருவகாலம். நம்மளுடைய நீர் மூலகத்துக்கு உண்டான பருவகாலம்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலம். குளிர்காலத்துல நம்மளுடைய நீர் மூலகம் தன்னைத்தானே எனர்ஜி ஆக்கிக்கும். ஒவ்வொரு சீசனுமே, ஒவ்வொரு சீசன், ஒவ்வொரு டைமிங் எல்லாத்துலயுமே அந்தந்த நேரத்துக்கும், அந்தந்த காலத்துக்கும், அந்தந்த மூலகங்கள் எனர்ஜி ஆயிட்டு, மத்த மூலகங்களையும் எனர்ஜி படுத்தப்படும். அந்த டைம் நம்ம ஓய்வு தேவைப்பட்டதுன்னா ஓய்வு எடுக்கணும். இல்லன்னா என்ன உடம்பு கேக்குதோ அதுக்கு நம்ம ஒத்து பண்ணாவே அது சரியாயிடும். சோ நம்மளுடைய நீர் மூலகத்துக்கான பருவ காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்காலம். இந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு குளிர்காலத்துல இப்ப நீர் சுரப்புன்னு பாக்குறோம்னா சிறுநீர். இப்ப குளிர்காலங்கள்ல என்ன ஆகும்? நிறைய நீர் வெளியேற்றம் நடக்கும். அப்போ நம்ம பாடியில இருக்கக்கூடிய நீர் மூலகம் என்ன பண்ணுது? ரத்தத்துல இருக்கிறத ஃபில்ட்ரேஷன் பண்ணி கிட்னிக்கு குடுத்து, கழிவுகள ஃபில்ட்ரேஷன் பண்ணி கிட்னிக்கு குடுத்து, கிட்னியில அதிகமான யூரின வெளியேற்றம் பண்ணுது. சோ தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குது. அந்த டைம்ல புரோட்டீன் அதிகமா லீக் ஆகுது. அந்த டைம்ல பீரியட் வந்து எனக்கு அதிகமா போகுது. டிசம்பர் மாசம் வந்தா எனக்கு அதிகமா போகுது. அதாவது குளிர்காலத்துல. அதிகமா குளிருது, தண்ணி கடுகடுன்னு இருக்கு. ஆனா இப்பதான் பீரியட் நெறைய போகுது. அப்படின்னு சொன்னா நம்ம நீர் மூலகத்துல தேங்கி இருக்க கழிவுகள் வெளியேற்றம் பண்ணுது. அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்மளுக்கு குளிர்காலத்துல நம்மள நீர் மூலகம் தன்னைத்தானே சீரும் படுத்திக்கும். அதே டைம்ல அது வெளியேற்றமும் கழிவுகளையும் வெளியேற்றம் பண்ணும். சரிங்களா? அடுத்தது பிரத்யேக நேரம். எப்படி நம்ம காற்றுக்கு வந்து அதிகாலை 3 to 5 சொன்னோமோ, அதே மாதிரி இது மாலை நேரத்துல 3 to 5, 5 to 7. 3 to 5 யூரினரி பிளாடரோட டைம். 5 to 7 சிறுநீரகத்தோட டைம். மாலை PM. நம்மளுடைய ஸ்கூல் இன்டர்வல் டைம். இப்போ நிறைய பேருக்கு டீ பிரேக் டைம். சோ அந்த டைம்ல நம்ம நார்மலாவே தண்ணி குடிச்சா ஒரு சில இப்ப குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த டைம்ல மார்னிங் சில குழந்தைங்க மோஷன் போகாம போவாங்க. ஆனா அந்த குழந்தைங்க மோஷன் போகாம போனாங்கன்னா, கண்டிப்பா ஸ்கூல் விட்டு வந்து எல்லா குழந்தைங்களும் அந்த 3 to 5க்குள்ள மோஷன் போயிடுறாங்க இப்போ. அந்த எலிமினேஷன் பாடிக்கு காற்றுக்கும் நீரும் எடுத்துக்கிட்டு காற்றையும் வெளியே தள்ளுது. நிறைய குழந்தைங்க காலையில போகாம போகும்போது இந்த சாயங்கால டைம்ல போறாங்க. சோ அந்த நீர் காற்றையும் சரி பண்ணி அந்த மோஷனை வெளியேற்றம் பண்ணுது. இது அடுத்தது சத்யா உங்களுக்கு ஒரே நிமிஷம். அது ஒருத்தங்க ஒரு சஜஷன் என்ன கேட்டாங்கன்னா, இப்ப இதுல பேசுனதுக்கு டவுட் நாங்க கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவது இது என்னோட கண்டினியூஷன் எங்களுக்கு அடுத்த வாரமும் கொடுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இப்ப எப்படி நம்ம கிட்ட இருக்கிறது இன்னும் 7 நிமிஷம் இருக்கு. ஏதாவது சரிங்க சந்தேகத்தை கொடுத்துட்டு நம்ம இது பண்ணலாமா? எப்படி நீங்க பிளான் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லமா? சரிங்க சார். சொன்னா நான் வேணா அத முடிச்சுட்டு குடுக்குறேங்க சார். சந்தேகத்த ஏன்னா இது அடுத்த வாரம் வரைக்கும் அந்த சந்தேகத்த நம்ம வச்சுட்டு இருக்க வேண்டாம் இல்லைங்க சார். அது அப்ப சந்தேகத்தை முதல்ல கிளியர் பண்ண சொல்லிட்டு மறுபடியும் நம்மளோட இதை வந்து நாளை அடுத்த வாரம் கண்டினியூ பண்ற மாதிரி பாத்துக்கலாங்களா? சரிங்க சார். சரி, ஓகேம்மா. அப்ப ஹோஸ்ட் யார் இருக்கிறாங்க? சொல்லுங்க சார். ஹோஸ்ட் யாரு? அப்ப இது டவுட் இருக்கிற செஷன் இப்ப கேட்க சொல்லிடலாமா? இது வரைக்கும் நடந்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, நிறைய ஓகே. பப்ளிக்கும் வந்திருக்கிற மாதிரி தோணுது குரூப்ல. சோ அப்ப அவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். அதை இப்ப சத்தியமா நான் கிளியர் பண்ணிருக்கோம். நம்ம இந்த டைமை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணனா இதே கண்டென்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்க சார்.
டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்கு டவுட் இருக்கோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுபான்னு சொல்லி ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, சேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்க. சுபா, எஸ். சுபா மேடம் லைன்ல இருக்கீங்களா? சுபா மேம் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாங்க. லைன்ல இருக்கேன் மேடம். மேடம், நீங்க எடுத்ததுல ஸ்டார்டிங்ல வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த அக்கி மாதிரி அந்த கலர் வந்திருக்கத பத்தி. ஆமாங்க மேடம். அது அந்த நெத்தி கிட்ட இருந்தா ஸ்டொமக்கோட இதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க மேடம். நான் சின்ன சொன்னேன். நெத்திக்கிட்ட வந்தாலும் எந்த லொகேஷன் பார்த்துட்டு நம்ம சொல்லணுங்க மேடம். சொல்லுங்க மேடம். ஏன்னா அந்த எட்ஜ்ல வந்து மூன்று சுண்ல வந்து அங்க போய் எண்ட் ஆகும் இல்லையா, அந்த இடம் மாதிரி தான் இருக்கு, கருப்பா சரிங்க தான் மேடம். இருக்கு. அப்போ சரிங்க மேடம். நீங்க சொன்னபடி அந்த ST44 போட்டா, அதாவது அந்த நிலம் பிளஸ் நீர் வரும் இல்லைங்களா, ஆமாங்க மேடம். அது போடலாமா மேடம்? மேடம் நீங்க சொல்ற பேச்சஸ் வந்து இப்போ டார்க், அதாவது ரெட்டிஷா சொல்றீங்க. ரெட்டிஷ்ங்கும் போது இல்ல நம்ம ரெட்டிஷ் இல்ல மேம், கருப்பா தான். கருப்புனா போடலாங்க மேடம். ஓகே. ஏன்னா இந்த ஒரு இது வந்து தாட் இருந்தது நீருன்னு, ஆனா இது நிலத்தோட சேர்ந்துன்னு அந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கல. நீங்க இன்னைக்கு ஏன்னா சொல்லும் பொழுது கட்டுப்பாடு சுற்றுலா அதுதான் மேடம் வருது. நிலத்தை நீர் கட்டுப்படுத்துவாங்க இல்லையா மேடம்? ஆமா, நீர் நிலத்துக்கு கட்டுப்பட்டும் போவாங்க இல்ல மேடம்? அப்போ கட்டுப்பாடு சுற்றுன்னு வரும்போது நம்ம நிலத்தையும் நீரும் பார்க்கும்போது, அப்போ அங்க அங்க தேங்கி இருக்கா? இல்ல அதோட எனர்ஜி வந்து நிலத்துக்கு குடுத்தும் பத்தலையான்னு நம்ம அந்த ஆங்கிளையும் யோசிக்கணும்ல மேடம்? இல்ல நாங்க இது வரைக்கும் ஜஸ்ட் படிச்சுதான் முடிச்சிருக்கோம். இனிமேதான் எக்ஸாம் எழுத போறோம். இன்னைக்கு சரிங்க உங்க இதை மேடம். கேட்கும் பொழுது நிறைய பிராக்டிக்கலா யோசிச்ச நிறைய விஷயங்கள் நீங்க எடுக்கும் பொழுது அதை எங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேடம். அதனாலதான் இந்த ஒரு இது. அதே சரிங்க மாதிரி மேடம். நீங்க ஒயிட் ஹேர் இதெல்லாம் வந்து காற்றோடுது அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க மேடம். அதாவது சின்ன வயசுலயே ஒரு 35-38 இயர்ஸ்லயே நிறைய ஒயிட் ஹேர் வருது இல்லையா, அது ஆமாங்க வந்து மேடம். நீரோட கனெக்ட் பண்ணிடுறோம். அப்ப அதுக்கு என்ன மாதிரி இது கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேடம்? மேடம் அது என்னன்னா, இப்போ நமக்கு அது 3 இதா சேரும் மேடம். ஏன்னா நீர் வந்து நம்ம ஹேர் வந்து என்னவா பார்க்கிறோம்? ஹேர் வந்து நீரோட பார்க்கிறோம் இல்லைங்களா? நீரோட. ஆமா மேம். ஓகே. ஆனா அங்க சேனல் என்ன மேடம் இருக்கு? யூபி இருக்கு. தலையில. யூபி இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு மேடம்? எஸ்ஐ இருக்கு. ஜிபி இருக்கு. ஓகே. சோ அவங்களுக்கு எந்த ஏரியால ஒயிட் ஹேர் ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஒரு சிலருக்கு சைடுல மட்டும் வரும். ஒரு சிலருக்கு யூபி ஃப்ரண்ட்ல மட்டும் வரும். காது ஓரத்துல வரும் அது நிறைய. ஆமா. அது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கோ, அந்த சேனல் எந்த சேனல்ன்னு அந்த ஏரியால பார்த்துட்டு, அந்த சேனல்ல இருக்கக்கூடிய ஒயிட்னாவே இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? காற்று தானே மேடம். அந்த ஆமா. சேனல்ல இருக்கக்கூடிய காற்ற ஸ்டிமுலேட் பண்ணோம்னா, அந்த ஏரியால இருக்க ஹேர்க்கு சரியாயிடும் மேடம். ஓகே. ஸ்டிமுலேட். ஓகே. அப்ப அந்த காற்று பாயிண்டே கொடுக்க சொல்றீங்க. ஆமா மேடம். இப்ப எஸ்ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. காது கிட்ட ஓகே. எஸ்ஐ ட்ரிபிள் வார்மர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரிபிள் வார்மர்ல ஏரும், எஸ்ஐல ஏரும் போட்டோம் டச் குடுக்குறோம்னு வைங்களேன். ஓகே. அப்ப ஓகே. அந்த காது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஹேரோடையது எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரௌனிஷா மாறும். அப்புறம் பிளாக்கிஷா மாறும். ஓகே. ஓகே. ஏன்னா, உங்களுக்கு காற்று சரியாகுது அப்டின்னா, அந்த ஒயிட் ஹேர் மாறுறதுக்கு வாட்டர் எனர்ஜி கேட்கும் இல்லைங்களா? அங்க இருக்க உஷ்ணம் குறைஞ்சிரும்ல. ம். காற்று போயிட்டு அங்க இருக்க உஷ்ணம் குறையும்போது, அங்க வாட்டர் கேக்கும். அடுத்தது நீங்க வாட்டர் பாயிண்ட் அதாவது நீங்க அந்த வந்திருக்க சேனல்ல இருக்கக்கூடிய காற்று புள்ளியும், வாட்டர் புள்ளியும் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, லைட்டா உங்களுக்கு பெயின் இருக்கும் மேடம். ஓகே. சோ அத டச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிரும். அப்போ அவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துல ஃப்ளோ போகாம இருக்கு, இல்ல கிடைக்காம இருக்கு, இல்லன்னா அந்த ஆர்கன்ல ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. சோ அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒயிட் ஹேர் வந்திருக்கு. சோ அது ஓகே. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜா இருந்ததுன்னா, அப்பவே அவங்களுக்கு அது சரியாயிடும். அப்போ நான் புரிஞ்சுகிட்டது, அந்த இடத்துல டச் பண்றோம். இப்ப நம்ம வந்து சே ஸ்மால் இப்ப இன்டெஸ்டைன் சப்போஸ் இது நான் பிளஸ் இப்ப எஸ்ஐன்னு வச்சுக்கோங்க. ஆ. எஸ்ஐ 1 பாயிண்ட் டச் பண்றீங்கன்னா, நார்மலா பெயின் இல்லன்னு வச்சுக்கோங்க. ஓகே. சோ அப்ப உங்களுக்கு எஸ்ஐனால வந்த பாதிப்பு இல்ல அது.
ஓகே. இன் கேஸ் பெயின் இருந்தது அப்படின்னா நான் அகைன் கொடுக்க வேண்டியதும் அதே பாயிண்ட் தானே மேடம்? அதே பாயிண்ட் தான். ஏன்னா அங்கதானே மேடம் பெயின் ஓகே, இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே ம். மேடம், ஃபைன். வெரி நைஸ். இன்னும் கூட சில இது இருந்தது, இன்னைக்கு நான் நோட் டவுன் பண்ணல. மத்தவங்க கேள்விகள் கேட்கறதுனா கேட்கட்டும், அதுக்கப்புறம் என் மைண்ட்ல வந்தா கேட்கிறேன். ரொம்ப நல்லா சரி. இருக்கு மேடம், ப்ராக்டிக்கலா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மேடம் சொல்லுங்க மேடம். ഒരു ഡൗട്ട് ம். ചോദിക്കട്ടെ? சொல்லுங்க மேடம். நீங்க சொல்லுங்க, எனக்கு புரியலன்னா கூட பிந்துமாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சொல்லுங்க மேடம். ഞാന് ചോദിക്കുന്നത് ഇപ്പോ ഈ കറുപ്പ് കളറിനെ കുറിച്ച് പറഞ്ഞില്ലേ, അപ്പൊ എന്റെ അടുത്തൊരു ആള് വരുന്നുണ്ട്. അപ്പൊ അവരുടെ മുഖം മാത്രം നല്ല കറുപ്പ്. ம். ആദ്യം നല്ല നിറം ഉണ്ടായിരുന്നതാണ്, പിന്നെ അങ്ങനെ മാറി കറുപ്പായി. ம். അതുപോലെ ഈ എൽബോയിന്റെ ആ സൈഡ് കൈയിന്റെ മടക്കിലും കറുപ്പ്. ம். അപ്പൊ ഈ കറുപ്പ് എന്തിന്റെ കാരണമാണെന്നാ പറഞ്ഞ്? ம். இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அவங்களுடைய ஃபேஸ், அந்த பேஷண்டோடைய ஃபேஸ் இல்ல மேடம். ആ அந்த ஃபேஸ் மட்டும் அவங்களுக்கு பிளாக்கா இருக்கு அப்படின்னா, அவங்க ஏதாவது അതെ. வெயில் சார்ந்த வேலைகள் டேனான்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. இல்ல டேன் கிடையாது, இது ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா, முகம் சார்ந்த புள்ளிகள் நமக்கு நெறைய இருக்கு. சேனல் நெறைய ആ போகுது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐ வருது. ആ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டொமக் சேனல் வருது. யூபி வருது. ആ பிபி, ആ எஸ்ஐ, ட்ரிபிள் வார்மர். ആ சோ இது எல்லாத்திலுமே அவங்களுக்கு முக்கியமான ஒராரி பாயிண்ட்ஸ் இருக்குல்ல மேடம். ആ அந்த பாயிண்ட்ஸ நீங்க சும்மா ஜஸ்ட் டச் பண்ணி பாருங்க. എന്താ പറഞ്ഞ്? എന്ത് പോയിന്റ്? ஒராரி பாயிண்ட்ஸ் மேடம். சொந்த புள்ளி. ആ ആ ആ அந்த பாயிண்ட்ட நீங்க டச் பண்ணா அவங்களுக்கு பெயின் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ഓ அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்ல எனக்கு பெயின் இல்ல. பட் நீங்க ம் தொட்டது சுகமா இருக்கு, இல்ல இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ആ அப்போ அந்த நீங்க சுகமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அந்த புள்ளியில எனர்ஜி தேவைப்படுது. ആ இல்ல இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா, அவங்களுக்கு அங்க எனர்ஜி அதிகமா தேங்கி இருக்கு, வெளியேற்றம் பண்ணணும். ആ ആ ശരി. சரிங்களா? இப்ப அதே மாரி ആ நீங்க கேட்டது ആ முழங்கையில பிளாக் பேட்சஸ் கேட்டீங்க இல்ல? ആ ആ அந்த முழங்கையில அதுக்கு பின்னாடி பிளாக்கா அப்படியே பட்டையா இருக்கு, இல்ல முழங்கை கருப்பா இருக்குன்னு. ஆனா அவங்களுக்கு முன்பு മു- அப்படி இல்லன்னு சொன்னீங்க. கரெக்ட்டா? അല്ല, മുളം കൈ അങ്ങനെ എൽബോയുടെ ആ ഭാഗത്തല്ല, ഉൾഭാഗത്ത്. பிந்துமா அது எங்க சொல்றாங்க அவங்க? ஒரு நிமிஷம் அது மட்டும். LU5 P3 அந்த ஏரியா. LU5 ഏതാണ്? LU5 ആ P3 എൽ- அந்த ആ மடிப்பு. അതെ 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 അതെ, உள்மடிப்பு. LU5ന്റെ ഏരിയ. LU5ன்னா அப்போ அவங்களுக்கு லங்ஸ் சேனல்ல ஃபுல்லா அந்த பிளாக், அந்த உள்பகுதியில பிளாக் இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல நீர் தேக்கமாகி அந்த இடத்துல ஃப்ளோ சரியா இல்ல. ஒண்ணா அவங்க ஸ்ட்ரெஸ்ல, துக்கமா அதிகமான விஷயத்துல இருக்காங்க. ரொம்ப வருஷமா ஒரு விஷயத்த புடிச்சு வச்சுட்டே இருக்காங்க. சோ ആ அந்த ആ விஷயத்துக்கு நீங்க என்னன்னா, அவங்கள நெறைய சூப் சாப்பிட சொல்லணும். அத நீங்க செய்ய அந்த விஷயத்த அவங்க விட சூப் குடிச்சு அவங்களுக்கு அத விட உள்ள இருக்க அந்த எல்போ, அந்த மரப்பு கிட்ட இருக்கிறது குறைய ஆரம்பிக்கும். ആ ഇത് பட் മുഖത്തായിരുന്നു. ആദ്യം മുഖത്തായിരുന്നു നല്ലോണം ഉണ്ടായിരുന്നു, പിന്നെ മെല്ലെ മെല്ലെ ഇത് കയ്യിലും വന്നു. அதுதான். அப்ப அவங்களுக்கு இறங்குது, குறையுது. அப்ப என்னன்னா, அவங்க அந்த தெளிவுக்கு வராங்க. பட் மனசுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல சில விஷயங்கள வச்சிருக்காங்க. அந்த வச்ச ആ விஷயங்களையும் பிரேக் பண்ணாங்கன்னா சரியாகும். ഓക്കെ 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 ஓகே, ஓகே மேடம். ഓക്കെ, താങ്ക് യു. പിന്നെ ഈ ஓகே. മുട്ടില് നീര് വരണതോ മാഡം? எந்த இடத்துல மேடம்? കാൽമുട്ടില്. கால்லையா? ആ 2 கால்லயுமா? 1 கால்ல மட்டுமா மேடம்? ഒരു കാലില്. எந்த சைடு மேடம்? லெஃப்ட்டா? ரைட்டா? ஜென்ஸா? ஃபீமேலா? ഫീമെയിൽ ആണ്. മുട്ട് മൊത്തത്തില് ആ മുട്ട് മുഴുവൻ നീരാണ്. ஆ. എന്നിട്ട് ഭയങ്കര പെയിനും നല്ല വെയിറ്റും കാല്. ம். அதான் மேடம். லெஃப்ட் சைடா? ரைட் சைடுங்களா மேடம் அவங்களுக்கு? അത് രണ്ട് ഭാഗമുണ്ട് നീര്.
2 கால்லயுமே இருக்குங்களா? റൈറ്റ് സൈഡിലെ മുട്ടിനാണ്, റൈറ്റ് കാലിലെ മുട്ടിന്. அப்ப அவங்க நல்லா தூங்குறாங்களா? ഉറക്കമില്ല, ഉറക്കം കുറവാണ്. அப்ப அவங்க தூங்குனாங்கன்னா அந்த முட்ல இருக்க தண்ணி வந்து குறைஞ்சிரும் மேடம். மூச்சையே கவனிக்க சொல்லி தூங்கறதுக்கு உண்டானது போடுங்க பாயிண்ட்ஸ். தூக்கத்துக்கு உண்டானது அவங்களுக்கு லிவர் சரியாக பூஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு அந்த தண்ணி குறைய ஆரம்பிச்சிரும். அது ஒண்ணு. மென்று ரசிச்சு ருசிச்சு சாப்பிட சொல்லுங்க. வேகமா நேரமா சாப்பிட சொல்லுங்க. சாயங்கால நேரத்துல சீக்கிரம் சாப்பிட சொல்லுங்க. 6 மணிக்கு அந்த 6, 7 மணிக்குள்ள சாப்பிட சொல்லுங்க. அப்போ அந்த முட்டி அந்த ரைட் சைடுல இருக்கக்கூடியது வீக்கம் குறையும். ஓகே 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 மேம் டைம் ஆயிருச்சுங்க மேம். ஓகே மேம். சத்யா ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். டவுட் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் டைம் செஷன்ல வந்து கிளியர் பண்ணிக்கலாங்க. டைம் ஆயிடுச்சு. ஓகேங்க மேடம். ஓகேங்க மேம். பாலாஜி சார் பாலாஜி சார் இல்ல அதுல. ஓகே, இப்ப நான் கொடுக்குறேன். சார் அது சொல்லுங்க. வீக் மாத்தி பாக்குறேன் அப்படின்னீங்க. ஆமா, இப்போ வந்து நம்ம வீக்லி வந்து எவ்ரி மண்டே அப்படிங்கறத ஷெட்யூல்ல வந்து வர்ற மண்டேல இருந்து மாத்திட போறோம். தட் மீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மண்டே அண்ட் தேர்ட் மண்டே ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ்ல இருக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை செஷன் இருக்கும். அதனால உங்களுக்கு ஏஹெச்ஏ குரூப்ல நம்ம போட்டுடுறோம். அந்த எந்த டேட்டுங்கிறத போட்டுறோம். இப்போ அடுத்த செஷன் வந்து ஃபர்ஸ்ட் மண்டே என்ன டேட்னு பார்த்து போட்டுரும். அதுல சத்யா மேடமோட இந்த செஷன் வந்து கண்டினியூ ஆகும். உங்களோட கொஸ்டின்ஸ் இங்க ரைஸ் பண்ணிக்கலாம். மண்டே தான் வருது. கொஸ்டின்ஸ் இருக்கா? ஜூலை 1 வந்து மண்டே. ஓகே, அப்ப ஜூலை 1 வந்து கம்மிங் மண்டே வருதா? கம்மிங் மண்டே தான். ஓகே, கம்மிங் மண்டே இந்த செஷன் கண்டினியூ ஆகும். அப்புறம் தேர்ட் மண்டே யாருங்கிறத அப்புறம் இன்ஃபார்ம் பண்றோம் உங்களுக்கு. இன்ஃபர்மேட்டிவான செஷன்ஸ் தான் இருக்கும் கண்டினியூஸாக வருவர. ஸோ இன்னைக்கு செஷனை வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்த சத்யா மேடம் அவங்களுக்கு தேங்க்ஸ். மாதிரி ஆர்கனைஸ் பண்ண தேன்மொழி மேடம், ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ண தனலக்ஷ்மி மேடம், மற்ற அடிஷ்னல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண மணிகண்டன் சார், பிந்து மேடம் அண்ட் மகேஷ் சார், மற்ற எல்லாத்துக்குமே இந்த செஷன்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஆல். We will meet in the next session. Thank you all. Thank you, sir.